Evergreen Super Tips. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பப்பாளி பழத்தில் பொதுவாக என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குது, இந்த பப்பாளி பழத்தை யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா பப்பாளி பழம் அப்படின்றது எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. ஒரு சில சீசன்ல ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ரொம்ப ரேரான பழம் தான், ஆனால் விலை ரொம்ப மலிவான பழம். இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் தீரப்போகுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. அப்ப இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறந்துடாம நம்ம சேனலை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்குள்ள பெல் ஐகான் அதை நீங்க டச் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்க நோட்டிபிகேஷன்ல காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பரா பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் அதை பத்தான பார்க்க போறோம். பொதுவாக பப்பாளி பழத்தோட பூர்வீகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மெக்சிகோ தான். மெக்சிகோல தான் அதோட பூர்வீகமா இருந்துச்சு. 17ஆம் நூற்றாண்டு தான் இந்த பப்பாளி பழம் நமக்கு தெரியவே வந்துச்சு. அது வரைக்கும் பப்பாளி பழம் தெரியாது. 17ஆம் நூற்றாண்டு மெக்சிகோல இருந்து தான் நம்ம பப்பாளி பழம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பப்பாளி பழத்துல ஏராளமான சத்துக்கள் அதிகம் அடங்கியிருக்கும். இது கலோரிகள் ரொம்ப கம்மி. அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த பப்பாளி பழத்தை போதுன்ற அளவுக்கு சாப்பிட்டாலே போதும். அவங்களோட உடல் எடை எல்லாமே வேகமா சூப்பரா குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பப்பாளி பழத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். இல்ல அதிகப்படியான விட்டமின்கள் ரொம்ப அதிகமா கொண்ட பழம் என்னன்னா அது இந்த பப்பாளி பழம் தான். அது மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான அயன் சத்துக்கள், கால்சியம் சத்துக்கள், கரோட்டின்னு சொல்லி எக்கச்சக்கமான சத்துக்களை தன்னுள் கொண்ட ஒரு பழம்னா அது பப்பாளி பழம். ஆனா இது மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப விலை மலிவா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த பப்பாளி பழம் கிடைக்கிற சீசன்ல முழுசும் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க. பப்பாளி பழத்தை பழமாவோ இல்லைன்னா ஜூஸ் மாதிரியும் குடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு ஏராளமான நன்மைகள் அள்ளி அள்ளி வாரி வழங்கக்கூடிய பழம் தான் இந்த பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பிரச்சனைகள் தீர போகுது அப்படின்னு பார்த்துருவோம். கேன்சர் தான் ஃபர்ஸ்ட். அதாவது எப்படி சொல்றது, புற்றுநோய் அப்படின்றது ஒரு கொடூரமான ஒரு நோயா இருக்கு இல்லையா. இந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை முழுக்க முழுக்க இந்த பப்பாளி பழத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். கேன்சர் பேஷண்ட்ஸ் இந்த பப்பாளி பழத்தை ஒரு நாளைக்கு 2 வட்டம் சாப்பிட்டு வந்தாலே போதும், அவங்களோட கேன்சர் நோய் வேகமா சூப்பரா சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல். ஏன்னா இதில் இருக்க அதிகப்படியான நார்ஸ், அந்த கலோரிகள் ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் கால்சியம் சத்துக்கள் இருக்குது, நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த பப்பாளி பழத்தை நம்ம ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 தரம் சாப்பிட்டு வந்தாலே போதும், எப்பேற்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாமே அடியோட சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் இருக்கும் இல்லையா. அதாவது என்னதான் அவங்க லைட்டாக சாப்பிட்டாலும் நெஞ்சில் ஒரு மாதிரி எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு நெஞ்செல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்குங்க பப்பாளி ஜூஸ் ரெகுலராக காலையில் எழுந்து வெறும் வயிற்றுலையும் சாயங்காலமும் 2 தரம் குடிச்சிட்டு வந்தாலே போதும், அவங்களோட அந்த நெஞ்சு எரிச்சல் அப்படின்ற பிரச்சனை அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் மட்டும் இல்லாமல் காயை கூட சமைச்சு சாப்பிடுவாங்க. நிறைய பேர் பொரியல் மாதிரி கூட வச்சு சாப்பிடுவாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த காயை சாப்பிட்றதுனால அவங்களோட வயிற்றுல அந்த செரிமானம் எல்லா பிரச்சனைகளும் ஈஸியாக சூப்பராக சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகள், ஏன்னா அதில் இருக்க கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கனால எலும்புகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக மாறிடும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா மூட்டு வலி தான். முதல்ல ஒரு 40 வயசுக்கு மேலதான் மூட்டு வலி வரும்னு சொல்லுவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் கூட பாத்தீங்கன்னா எனக்கு கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்ற ஒரு நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி மூட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல வலி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க பப்பாளி பழத்துல ரெகுலரா டெய்லி 2 வட்டமாவது கண்டிப்பா சாப்பிடுங்க. முடிஞ்சது 1 வட்டமாவது சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாலே போதும், நம்மளோட எலும்பு தேய்மானம் எல்லாமே ஈஸியா சூப்பரா சரியாயிடும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு பப்பாளி பழத்தை ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுனால, இப்போ சாப்பிட அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க நல்லா மிக்சியில கொஞ்சமா பால் மட்டும் கலந்து நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சு கொடுங்க. இல்லைன்னா பொதுவாக பப்பாளி பழம் இனிப்பா தான் இருக்கும். நம்ம அந்த டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா நீங்க ஹனி மட்டும் கலந்துக்கோங்க. கண்டிப்பா சுகர் ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. தேனை 1 ஸ்பூன் மட்டும் கலந்து அந்த குழந்தைகளுக்கு காலையில குடிச்சு வந்தீங்கனாலே போதும், அந்த நாள் முழுக்க அந்த குழந்தைகள் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அன்னைக்கு குழந்தைகள் நிறைய சந்திச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகள் இந்த பப்பாளி ஜூஸ் குடிக்கிறனால அவங்களோட கண் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே அடியோட வேகமா சரியாயிடும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பொதுவாகவே ஆண்கள் வந்து இந்த பப்பாளி பழத்தை கண்டிப்பாக சாப்பிடணும். பப்பாளி பழம் காய் வந்து அவங்க ரெகுலராக சாப்பிட்டு வரணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனைனா குழந்தையின்மை தான். அதாவது ஆண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. அதாவது உணவு மாறி வர அந்த உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா சிஸ்டம் முன்னாடி அந்த உட்காந்து வேலை பார்க்கறனால அந்த ஹீட்டு டென்ஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமால வந்து அவங்க சந்திச்சுட்டு இருக்க பெரிய பிரச்சனைனா மலட்டுத்தன்மை தான். அந்த மலட்டுத்தன்மையை ஈஸியாக மழுங்க வைக்கிறதுக்கு அந்த மலடையே மலடாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பப்பாளி காயிலையும் பழத்துலையும் அதிகமாக இருக்கும். அதனால் பொதுவாக ஆண்கள் அதிகமாக அந்த பப்பாளி பழத்தை வந்து சாப்பிடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம் வர ப்ராப்ளம் எல்லாமே அந்த வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சோர்வு எல்லா பிரச்சனைகளும் அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பப்பாளி பழத்தில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவ்வளோ பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான பழம் என்னன்னா அது பப்பாளி பழம் தான். அதனால கண்டிப்பா இனிமேல் பப்பாளி பழத்தை மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிட்டு உங்க குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டு வந்தாலே போதும், நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் வந்து ஈஸியா தீர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து பப்பாளி பழத்தை வந்து யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தேன். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிட்டா வந்து கரு கலைஞ்சிரும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 months வந்து அந்த பப்பாளி பழத்தை கண்டிப்பா நீங்க சாப்பிடவே கூடாது. ஏன்னா பப்பாளி பழத்துல வந்து ஹீட் வந்து அதிகமா இருக்கும். அந்த மாசமாகிற அந்த 3 மாசம் அந்த கர்ப்பிணிகள் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்டாங்கன்னா அந்த உடல் சூடு இன்னும் கூட அதிகமாகி அவங்களோட கரு வந்து களையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா கம்பல்சரி 4 மாசத்துக்கு மேல அதிகமா சாப்பிடணும் பப்பாளி பழத்தை. ஏன்னா அந்த பப்பாளி பழம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு சத்துக்கள் நம்ம உடலுக்கு மட்டும் இல்லாம குழந்தையோட உடலையும் நல்லா பாதுகாக்கிறது, குழந்தைக்கு கண் பார்வை பிரச்சனை நல்லா, அதாவது ஃபர்ஸ்டே வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அந்த குழந்தைகளுக்கு சரியாகி எப்பவுமே அவங்க வாழ்நாள் முழுக்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே அவங்களுக்கு வந்து வராது. அதனால அந்த மாதிரி இருக்க டைம்ல பப்பாளி பழத்தை அதிகமாக சாப்பிட்றா ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பப்பாளி பழத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இனிமேல் கண்டிப்பாக பப்பாளி பழத்தை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. ஓ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.